அவர்லயே ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. அதுதான் போட்டு அவர் நனைஞ்ச துணி கிழிஞ்ச துணி ரெண்டு சொல்றாரு. நனைஞ்ச துணி எப்படியுமே காஞ்சிரும் டக்குன்னு. ஓகே. அப்ப கிழிஞ்ச துணியை தச்சா கூட அந்த தெரியும். பெரிய சின்ன கவுண்டர் செந்தில சென்சிபிளா கேள்வி கேட்கறேன்ட்டு செக்ஸியாவா பேசிக்கிட்டே இருக்க ராஸ்கல் குத்தி கொலை பண்ணி பிடிவேன் ஆளும் மண்டை. தலைவர் வந்துட்டார். யாரு என்னோட பஞ்சாயத்தியா உன்னோட பஞ்சாயத்தியா ஓடிடுங்க. ஒரு லீடர் ஆளுக்கு ஒரு கொள்கை அவனவனுக்கு ஒரு அக்னி பட்டாளம் ஊருக்கு ஒரு லீடர். விவேக் உண்மையிலே ஒரு லெஜண்ட். உண்மையில ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லாஸ் எங்களுக்கு விவேக். விவேகானந்தர் ஒரு பிக் ஃபாலோவர். பிக் ஃபாலோவர். அவன் வந்து ஐ வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங். அப்ப இருந்து எனக்கு இதுல பிடிச்சது கல் தோண்டி மண்டோட கண்ணு நாங்க பிறந்து இதுக்கேண்டா அப்பயே பிறந்தீங்க. சட்டை கிழிஞ்சு இருந்தா தச்சு முடிச்சிடலாம், இருந்தா தைக்க முடியாது. ஏறி மிதிக்குது. வெளியில வந்து உள்ள சுடுதாங்க. என்னோட ஸ்டுடியோ வந்து இருக்கு. சோ என்னண்டே காய்ப்போம் குயிக் அண்ட் டேட்டியா முடிச்சுட்டு போவோம். எப்ப பார்த்தாலும் டேட்டியாக வைக்கிறதுக்கிட்டே ஒரு காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜி பிடிச்ச அலைகிறா. இப்ப என்னடா நிறைய படங்கள் நாங்க பார்த்துருக்கோம். சரியா? இப்ப நாங்க சின்ன வயசுல பார்த்த சில படங்கள் எங்களுக்கு நல்ல மனசுல பதிஞ்சிருக்கு. சிலர்கள் எங்களுக்கு அது கேட்டா மோட்டிவேஷனா இருக்கு, சிலர்கள் கேட்டா காஜியா இருக்கு. அப்படி சீனுகள் இருக்கு. ஸோ அப்படி சீனுகளை பார்த்து நாங்க எங்களோட ரியாக்ஷனை பார்த்து அதை பத்தி ஒரு 2 minutes டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயலாகுக்கு ஃபேமஸான ஒரு ஆள் தான் நம்ம டிஆர். அவர்லயே ஸ்டார்ட் என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள். தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இது ஒரு வேற லெவல். ஏன்னா இவர் இது என்ன சொல்றது லைஃப். ஆனா என்னடா அவன் வந்து லைக் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தபடியா தான் எங்களுக்கு வந்து அது இப்படி சொல்லக்குள்ள. இப்ப ரஜினிகாந்த் வந்து ஆல்வேஸ் அப்படிதான் அவன் யோசிச்சோம். வாழ்ந்துட்டு போ, என்ன பிள்ளையோ சரியோ கூட பாட்டுக்கு நீங்க வாழுங்க, அதுல ஒரு இதுவும் இல்லை. இவர் செய்தாங்க அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். ஏன்னா எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் கோஸ். எல்லாரும் வர்றோம் போறோம் இடத்துல உங்களோட லைஃப் அந்தந்த மூமெண்ட்டுக்கு அந்தந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். லிவ் ஃபார் தி மொமெண்ட். அப்ப என்ன சரி என்ன யார் சொல்ற? அப்ப உங்களுக்கு தப்பு ஆனா எனக்கு தப்பு. ஒரு நாட்டுக்கு சரி சரி எனக்கு சரிக்கு புளையா இருக்குது. அது எல்லாம் சரி. இப்ப உட்கார்ந்து கூட வாய்க்கிலேயே வக்கனையா கேட்கிறீங்க. ஏன் அந்த பீரை ஒழிச்சு வச்சிருக்கீங்க? அதை எடுத்துக்காக கொடுத்தாங்க. முக்காவாசி அடிச்சுட்டு தர்றது கருத்து மட்டும் தான் சொல்றது. இதுல என்னது லிவ் as you want. அவர் சொல்றாரு do whatever you want. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போடா சிங்கம். வாழ்க்கை ஒரு சரியா வந்து எங்க லைஃப்க்கு நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், மற்றவங்க டிசைட் பண்ணுவோம். அவங்களோட தப்பு வந்து அவங்களுக்கு. இப்ப நாங்க இப்படி வாழ்றோம்ன்றதுக்காக அவங்க எங்களை தப்புன்னு சொல்லலாம். ஆனா எங்களுக்கு அது சரியென்று பட்ட நாங்க செஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கோம். யாரு என்னோட பஞ்சாதியா உன்னோட பஞ்சாதியா? நெக்ஸ்ட் தம்பி தட்டுறார். எனக்கு வரவேற்பு கொடுக்க கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள். ஓகே.
இது ஒரு இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எம்ஆருக்கு always ஏன் மேன் என்ன சொல்றது அந்த நேரமே ஒரு சூப்பர் ஆக்டர்னு சொல்லிட்டு சொன்னா எம்ஆர் தான். இந்த மத்தாக்கள் எல்லாம் வந்தானு கையை சுத்துறானுங்க போன எம்ஜிஆர் சொல்றேன்னு நினைக்க வேணாம். அவர் சுட்டுத்தலை வந்து போனா சுட்டு விட்டார் முடிச்சு. அதுக்கு பிறகு கொத்தை எடுத்துட்டு பட் எம்ஆர் தான் வந்து இஸ் அ லெஜெண்ட். ஏன்னா இந்த படம் வந்து அவரே ரத்த கண்ணீர் படம் அவரே தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. அவரே டைரக்டர், அவர் தான் டைரக்டர். பட் அவர் டைலாக் எழுதுறது வந்து வேற ஒரு ஆள். ஐ டோன்ட் திங்க் அந்த டைலாக் எழுதுற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இங்கே எடுத்துட்டு அவர் தான் எழுதி கம்ப்ளீட்லி இவர இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு. பெஸ்ட் பிளேஸ் ஈஸியா லிசன் டு தி. எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஸ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். என்ன சொல்ல வர்றா நீ சொல்ல என்னது ஆக்சுவலி இப்ப இந்த கிட்டத்தட்ட இது ஒரு 60 வருஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு இந்த படம் வந்து. ஸ்டில் ரிலேட்டபிள். இப்ப நான் எப்படி பாக்குறதுன்னா இப்ப அந்த நேரம் சொன்னது இப்பயும் கரெக்டா மேட்ச் ஆகுது. என்ன அந்த நேரமே அப்படி இருந்திருக்கு, இப்பயும் அப்படித்தான் இருக்காரு சொல்ல. இவனுக்கு கொஞ்சம் கூட மாறி இல்ல நாய்கள். சரி பாப்பா திருவள்ளுவர்னு சொல்றான். ஓமா ஒன் ஆஃப் திஸ் கிரேட் லெஜெண்ட் சொல்றாரு. நம்பிதான் சொல்லி உருட்டுங்க. சரி அடுத்தது போ. நாகூர் பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கினு பஸ்ல ஏறினேன். சரக்கு அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி எப்பரா சாப்பிடுறதுன்னு அது தூக்கில போட்டேன். அங்க பசியில சுத்திட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. இப்ப என் வாழ்க்கையோட அனுபவத்துல இருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்க சொல்லுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. யாருக்கு அவனுக்கு நீ எவ்வளவுதான் பாடுபட்டா உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும். அதுக்காக நீ ஒர்க் பண்ண கூட கண்டு இல்ல, ஆனா உனக்கு கிடைக்கிறது உனக்கு வந்து ரஜினி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல. நீ சொன்ன மாதிரி சொல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, யார் இந்த உளுந்தூர் பெட்ட பிரியாணி யாரான நாய்? அதுலயும் ஒரு டாக்குமெண்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் என்ன பறக்குது? அப்படியே முருகை தேய்ச்சி விடுங்க பார்க்கலாம். எங்க வரீங்க? லாஸ்ட் பிட் இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கட்சி எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சால ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணியா? அதானே ஏதாவது பண்ணாதானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்ணது இல்லையே. கைப்படுது பணத்துக்கு தெரியுது இல்ல. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போன கை வச்சா என்ன அர்த்தம்? வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுதான் அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுக்குள்ளப்பா இப்ப என்னமோ இந்த மாதிரி என்னது என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. தகராறு விட்டாரிச்சுக்கோங்க. ஓஹோ சண்டை போட்டா அப்ப பழத்தெல்லாம் மறந்து போயிருப்பான். அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. ஒரு பெரிய கேஆஸ கிரியேட் பண்ணினா இன்னொன்று மறந்துருக்கும். இது வந்து இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் என்று பாக்கலாம். உலகமே தான் இது பெரிய கேஸ் வந்தது.
எல்லாரும் பெருசா காட்சி கொண்டு வந்தோம். ம். ஈரான் சண்டை வந்து சண்டை வந்து வாய் வளர்ந்துட்டு வெங்காயம் போட்டுட்டோம். இதுதான் நான் உங்கள்ட்ட இப்ப அண்ணன் 1008 பஞ்சாயத்து இருக்கு. அண்ணன் அப்படி இப்படி மாத்தி கத்தி போறது இல்லையா? டக்குனு மாத்தி சொன்னா அவன பஞ்சாயத்து மறந்துடுவோம். இல்லாட்டி காசை கொடுத்தாச்சுன்னா அது வேலையை முடிச்சோம். நான் உங்களை சொல்ல இல்ல, ஓட்டை பத்தி கதைக்க இல்ல. Next one. சோறு போடுறதும் போடுறேன், கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா. இது வந்து வெஜிடேரியன் பாத்து. நாங்க கறி சாப்பிடுறது இல்லையாப்பா? என் வீட்டுல பச்சியமா இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடிச்சாங்க திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா போச்சுக்காது, உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. போச்சுக்காதுடா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 விஷயத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எனக்கும் வாய் சும்மா இருக்காது. That's a great thing, man. Like, yeah. இந்த வெஜிடேரியன் அவங்க கூட Vegan, yeah. whatever it is they are அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு. ஆனா உங்களுக்கு வந்து கத்துறது வந்து நீங்க உயிரோ கொள்றீங்க, அதை கொள்றீங்க. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்டூபிட் வேலை செய்யறது வீகன் வெஜிடேரியன் இந்த ஆக்கள் வந்து நீங்க உயிரை கொள்றீங்க, அதை கொள்றீங்க. பட் நீங்க பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறே இல்லையா? இல்லாட்டி பெஸ்டிசைட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஓகே நாங்க ஆர்கானிக் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லுங்களேன். வந்து அப்போ ஆர்கானிக் நீங்க வேப்பண்ணையை கலந்து பூச்சி அடிக்கிறீங்க, அப்ப பூச்சி சாக இல்லையா? இல்லாட்டி எதுவும் நடக்க இல்லையா? ஏன்னா it was just touching there as well. அந்த லாங் டைமுக்குள்ளே அந்த வெரி 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 லாங் டைம் நாங்க ஜீவகாருண்ய கட்சி வச்சிருக்கோம், அந்த கட்சி வச்சிருக்கோம், லைக் சாப்பாட்டுக்கு கூட கட்சி வச்சிருக்கிறோம். That was a great point, so I don't know, எங்கால இவனுக்கு இந்த திங்கிங்னு சொல்லிட்டு அந்த டைம் இது வந்து இப்போ 60களில் வந்த படம் தான். இல்ல 60 வருஷத்துக்கு 60 years 62 years நினைக்கிறேன் நான் அந்த படம். They had of this time. So next one. காளி. உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி பரவாயில்ல சார். என்னாச்சு இல்ல டைலாக் டெலிவரி சார்? 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். செம்மையா சொல்லி போடு சார். ரஜினி நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட் அவன் வந்து அந்த டயலாக் வரையா எழுதியிருப்பாங்க, அவனை அக்செப்ட் பண்ணிருப்பான். அவனோட கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்ப இருந்து இப்ப மட்டும் அவன் எங்க இருந்தது, அவன் வந்து ஒரு நாளுமே பயப்பட்டது இல்லை. நான் வந்து அந்த இன்னொரு கிளிப் ஒன்று இருக்குது, தான் மூட்டை தூக்கி நான் 2 ரூபா கொடுத்தவன். அதை பார்த்துட்டு என்னடா அது அவனோட படிச்சவன் வந்து ஆக்சுவலி அதே பிறகு போய் அவன் கான்டாக்ட் லைசன்ஸ் எடுத்து அதுல இருந்து அப்படியே வளர்ந்தவன். இப்ப அவன் சொல்லக்குள்ள மட்டும் இருந்தான். இப்போ லைஃப்ல டவுனா இருக்கக்குள்ள கேட்டாலும் ஓகே, யார் விட்டு போனாலும் ஐ கேன். சூப்பர். அந்த கான்ஃபிடென்ட் தேவை. என்ன சொன்னால் இப்போ அவர் மூட்டை தூக்கி இருக்க நேரம் அவரை ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காரு, காலேஜில் என்ன ஆட்டம் ஆடலன்னு சொல்லி லைக் ஸோ ப்ரோக். தென் அதுக்கு பிறகு வந்து என்ன இவர் வந்து ஒரு கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்தோ இல்லாட்டி அதுக்கு மேலே நடந்து கொஞ்சம் மிராக்கல்ன்ற ஒரு சின்ன லக்கும் அவருக்கு இருந்தது. பட் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருந்தது, என்ன சொல்றது, ஒரு ஆளுமை இருந்தது, இப்பயும் இருக்கு. 2 கால் 2 கை போனாலும் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதை விட ஒரு மோட்டிவேஷன் இருக்க முடியாது. பிக் மோட்டிவேஷன். We have some motivation also. ஓகே, இன்னைக்கு இந்த மோட்டிவேஷனாக போய்கிட்டு இருக்கும். இதுவும் கொஞ்சம் எனக்கு பிடிச்சி. உங்களை மாதிரி பெரிய ஆளுக்கெல்லாம் கஷ்டமே வர நினைச்சிருக்கேன் சார். டைவர்க்கி கஷ்டங்கிறது உன் கடைக்கு வர்ற கஸ்டமருடைய தலைமுடி மாறுற. சில பேருக்கு நிறைய இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஆனா இல்லாம மட்டும் இருக்கவே இருக்காதுடா. முட்டை அடிச்சிட்டா புதுசா வரப்போகுதுன்னு அர்த்தம்டா. உண்மையில ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லாஸ் எங்களுக்கு விவேக். விவேகானந்தர் ஒரு பிக் ஃபாலோவர். அவன் வந்து he was the greatest human being. உண்மைதான். கொரோனாவில் பாஸ் பண்ணது. ஆனா சொல்ல வந்த விஷயம் இட் இஸ் ட்ரூ. எவ்ரி டைம் எல்லாருக்கும் இருக்கும் முடிவு இருந்தா ஒரு ஆள் கொஞ்சம் இருக்கும், ஒரு ஆள் கூட இருக்கும். புதுசா வளர போக நீங்க கவலை இதுகளை வச்சு பிரச்சனை பார்த்தா என்ன லைஃப்ல எப்படி நீங்க வந்து எல்லாரும் நினைக்கிறது வந்து நாங்க காசு சம்பாதிச்சா நாங்க வந்து எல்லாம் கவலை இல்லாம இல்லாட்டி 2 கார் வாங்கினா வீடு வாங்கினா ஈவன் தோ ஒரு பெரிய பில்லியனருக்கு கூட
he has his own worries, you know. So that means லைஃப் ரஜினி சொன்ன மாதிரி தான். ஆல்வேஸ் அப் அண்ட் டவுன். அவன் தாத்தா வந்தார்கள் போனார்கள். மிச்சம் என்ன தெரியும்? நீ சொல்லு. There's another one. Yeah. Counter. This is counter. My favorite. இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பானை தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம்கள்ல மேல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல். கொள்ளை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடி வாங்கி சாகிறதுக்கு பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்து இதுக்கு எதுக்குடா அப்பவே பிறந்தீங்க? எனக்கு இதுல பிடிச்சது கழுத்த ஒன்றி மண்டோட இதுக்கு என்ன அப்பயே பிறந்தீங்க. Counter money dialogue delivery, it's unbelievable. கவுண்ட மணி பயப்படாதவன் ஒரு இது வந்து I can play 100 கிளிப் ப்ளே பண்ணலாம். அவன் ஒருத்தருக்கும் பயப்படல. என்ன அந்த டயலாக் எல்லாம் பாத்தி எடுத்து அவனு ஒரு நாள் உங்களுக்கு தர்றது உங்களுக்கு ஒரு பிசினஸ், உங்களுக்கு ஒரு செம்பும் ஒரு 100 ரூபாய் காசுமோ 5000 ரூபாய் காசு சொல்றீங்க. அவனுக்கு அது 5 வருஷ பிசினஸ். பாருங்க சின்ன ஒரு இதுக்குள்ள எவ்வளவு போட்டிருக்காரு. 5 வருஷ பிசினஸ் அவனுக்கு. உங்களுக்கு ஒரு 1000 தந்துட்டு அவன் 5 வருஷம் ஜஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு புழு போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு அது அது இப்பயும் நடந்துகிட்டு. சோ சேட் என்னன்னு சொன்னால் இப்பயும் வந்து அன்றைக்கு நான் பாக்குறேன்னா வந்து அந்த பொலிட்டிக் எலெக்ஷன் ஒரு இடத்துல நடந்து பொலிட்டிக் நடக்கிற இடத்துல வந்து ஆட்கள் போராட்டம் பண்றாங்க வந்து என்னத்துக்கு தெரியுமா? எங்களுக்கு காசு தரையில் அதுக்கு காசு தராது, ஓட்டுக்கு காசு தராது ஆட்கள் போராட்டம் பண்றாங்க. எப்படி உருப்படுவீங்க? பாரதேசி நாய்களா? அவன் சொல்ற மாதிரியா இருக்கு. அடுத்த இது அவன் கலண்டர் கேப்போம். எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு சொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து தொகை வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். அவன் ஜிம்முக்கு நீங்க போனா எனக்கு வேணும். இதுவும் அதே டோன் தான். பொலிட்டிஷியன் தான். அவனை அந்த டயலாக் டெலிவரி இருக்கு எனக்கு கவுண்ட் பண்ணிடுறேன். இட்ஸ் அன்பீட்டபிள். பிச்சைக்கார நாய் கொஞ்சம் இருக்கு. பைத்தியம் பிடிச்ச நாய், பிச்சைக்கார நாய். யாரும் செய்யறதுக்கு யாரோ தான் எடுத்துட்டு போறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? யாரோ வந்து எடுத்துட்டு புரியாம அப்படியேதான் எல்லாரும். ஆக்சுவலி அந்த வேர்ல்டே அப்படிதான் ஒர்க் பண்ணி ஏன்னா there is some workers and gainers தான் போய்கொண்டே இருக்குமே. பட் இது என்ன சொல்ற கவுண்டமணி வந்து சூப்பரா சொல்லி இருக்காரு இந்த சீன்ல. என்ஜாயபிள். The next one, this is my one of favorite. சரியா? இது வந்து ஒரு கேபிட்டலிசத்துல இருக்கிறவங்க தான் ராதா, எம்ஆர் ராதா. அதுக்கு பிறகு இப்படி இது இந்த கிளிப்பை வந்து நீங்க 2 விதமா பார்க்கலாம். இப்ப அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த உழைப்பாளியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவர் தப்பா தெரியுது. ஏனண்டா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால நீ வீட்டுல இருக்க. ஆனா கேபிட்டலிசம் ராதா ரவி சொல்றது பதிலும் ஜஸ்டிஃபை நீ காசை வாங்கி தானே போனா அந்த மாதிரி. லெட்ஸ் ப்ளே திஸ். நீங்க இருக்கிற இந்த வீடு யார் கட்டல தெரியுமா? யார் கட்டதுடா? யாரா தெரியா சொல்ற? மண் குடிச்சல வாழ்றானே தொழிலாளி அவன் கட்டனது. அவன் எந்த குடிச்சல வாழ்றா எனக்கு என்ன? பணம் வாங்காமயா கட்டனா? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பையிலும். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. This is so great. அத சின்ன சின்ன ஏழைகளை இப்படி உறிஞ்சிறாரு, ஏழைகளை செய்யறாரு சொல்லிட்டு எல்லாம் கலைப்பாங்க எல்லாம். இந்த கேபிட்டலிசம் நான் ஒரு முதலாளி, நான் ஒரு கேபிட்டல், ஐ டோன்ட் கேர். இப்படி ஒரு முதலாளி தான் ரைட்டா அந்த ஒரு முதலாளி. நீ காசு ஏழையா இருந்தா பாவம், பணக்காரன் இருந்தா கெட்ட. இது ஒரு தப்பான ஒரு புரிதல். அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு இல்ல, அவன் சந்ததி கஷ்டப்பட்டு. நீ கஷ்டம்ன்றது எனக்கு ஒரு அது ஒரு தகுதி இல்லை. நான் கஷ்டம்ன்றது அவன் கஷ்டப்பட்டு முன்னேறது தப்பு அவன் சொல்லல. ஏன்னா அவன் முன்னேறினபடியா பணக்காரனை பத்தி மோஸ்ட்லி ஒரு இதொண்ட குழந்துட்டாங்க. பணக்காரன் தான் கெட்டவன். படத்துல ஒரு ஹீரோ வந்து பணக்கார தூங்கினா 2 வர முடியும். அதுவும் பணக்காரா துவங்கினா கூட இப்ப ரஜினி வந்து பணக்காரனா தூங்கினா 99% வர மாட்டார். ஏதோ ஒரு படத்துல என்ன கடைசியா வந்த ஒரு படத்துல பணக்காரனா தூங்குவார். ஆனா எல்லாம் போயிரும். எல்லாத்தையும் சிவாஜி எல்லாத்தையும் அனுப்பி. சோ எப்பயுமே ஹீரோ அப்படி காட்டி நினைக்கிறது காசு பணக்காரன் கட்டும் அப்படியே வந்துட்டு. நான் என்ன சொல்றேன், ஐயா
பணக்காரனாலும் காசு தேட அவனும் கஷ்டப்பட்டு தான் இதுல என்ன பிரச்சனை சொன்னா ஏழை கூட தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பணக்கார கூடான்னு சொல்றவங்க கூட அவன்கிட்ட பணக்காரனாக தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப நீங்க பணக்காரனாயிரம் நீ கேட்டவனா எனக்கு அந்த கான்செப்டே எனக்கு புரியல. நல்லா சொல்லியிருந்தாரு. ஆம்பளைங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா, ஆனா பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். ஏன்னா ஆம்பளைங்க கெட்டா அது நனைஞ்ச துணிய மாதிரி, அவங்க கொஞ்ச நேரத்துல காஞ்சிடுவாங்க. அவங்க நனைஞ்சதும் தெரியாது, காஞ்சதும் தெரியாது. ஆனா பொம்பளைங்க கெட்டா கிழிஞ்ச துணிய மாதிரி, தச்சா கூட கிழிஞ்சதும் தெரியும், பொட்டு போட்டதும் தெரியும். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில நடந்துக்கமா. இது ஒரு சென்டிமெண்டான சீன். ஆனா எனக்கு இது பார்க்கக்குள்ள இது ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி இருக்கு. என்ன அது கிளியறது, ஆம்பளைகளுக்கு பொம்பளைகளுக்கு கிளியறது, ஆம்பளைகளுக்கு நனைகிறதுன்னு காஜி தம்பியை வச்சு என்ன மீன் பண்ணுறது கிழிஞ்சா தெரியுமா? ஐயோ நீமா துணிய சொல்றேன். நம்ம டிஆர் என்ன சொல்ல வர்றான்னு தெரியல. இதுல ஆம்பளைகள் வந்து கெட்டு போன அது வந்து இந்த சமுதாயம் கெட்டு போனேன்னு சொன்னா எபிசோட வேற மாதிரி மாத்திக்க போல இருக்கு. ஆம்பளைகள் கெட்டு போனேன்னு சொன்னா இந்த சமுதாயம் வந்து அதை பெருசா பார்க்காதான். அதாவது வந்து அந்த கெட்டதும் தெரியாது, யாரும் அதை பத்தி கதைக்க நனைகிறதே அப்படி சொல்றேன். நனைஞ்ச துணி மாதிரி சொல்றேன். இல்ல ஆம்பளை நனைஞ்சிரும், பொம்பளைகளுக்கு கிழிஞ்சிரும். அவர் நனைஞ்ச துணி கிழிஞ்ச துணி ரெண்டு சொல்றாரு. நனைஞ்ச துணி அப்படியுமே காஞ்சிரும் டக்குன்னு. ஓகே, கிழிஞ்ச துணி தச்சா கூட அந்த தெரியும். துணியை வச்சு சொல்லிருக்கு. எனக்கு என்ன விலங்குல கடல்ல கப்பல் போன தடமா இருக்க போகும். இதுல இருக்கும். சரி, அடுத்த. And I think this one is one of perceived of happiness. இது வந்து போகும்போது ஒரு சின்ன வந்து இந்த படம் Pursuit of Happiness பார்த்திருப்பீங்களோ பார்க்கல தெரியல. நான் பார்க்காட்டி பார்க்கலையா? நான் பார்த்திருக்கேன். பார்க்கலையா நீ? But it's a long time. One of the என்ன பொறுத்த மட்டும் கிளாசிக் மூவி. நான் எப்போ பார்த்தாலும் இந்த துண்டா இருக்கட்டும், சில துண்டுகள் வந்து உங்களுக்கு தெரியாமலே அந்த ஜாப் இன்டர்வியூக்கு போவான் ப்ரோ. உடுப்பே ட்ரவுசர்ஸ் இல்லாம போவான். நாங்க பையன் ஹையர் பண்ணுவோம் சொல்லுவாங்க. He must have a good shirts and pants இல்லாம போவாக்குள்ளே சொல்லுவாங்க. He must have a good shirts and செம்மையா இருக்கும். வந்து சொல்லுவான ஷர்ட் இல்லையான்னு சொன்னா மேபி எனக்கு நல்ல பேண்ட்ஸ் இருந்திருக்கு சம்திங் லைக் தட். ஆனா வந்து அந்த படம் வந்து உண்மையான ஸ்டோரி. அதான் இன்னும் அது உண்மையான ஒரு மனுஷனுக்கு உண்மையா நடந்த ஒரு ஸ்டோரி உண்டு. அதை வந்து அந்த பொர்ட்ரே பண்ண வில் ஸ்மித் சொல்லியிருப்பான், இந்த படம் வந்து எனக்கு செய்யணுமா பண்ண வேண்டாம், ஒரு மனுஷன் ஜொப் எடுக்கிறான், இவ்வளவுதான் கதை. ஆனா ரெண்டு பேரும் உண்மையாவே அப்பா அம்மா தான். அப்பா அம்மா நடிச்சவங்க. ஆனா வந்து அவன் சொல்லுவான், வில் ஸ்மித் பார்த்து இந்த படம் என்னத்துக்கு நான் எடுக்கணும், இந்த படத்தை இது வந்து நான் எடுத்துத்தான் டைரக்டரோட நம்பிக்கையில போனவன். ஆனா வந்து அந்த ஒவ்வொரு சீனும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு வர. ஆனா மகனை வச்சு கொண்டு ஒரு பப்ளிக் வாஷ் ரூம்ல இருப்பான், வந்து தட்டுவாங்க செய்யலாம். அந்த முகம் ரியாக்ஷன் இருக்கணும், கண்ணால தண்ணியோடும். ஆனா இவனுக்கு ஹோம்லெஸ், இவனுக்கு இடம் இல்ல படுக்கும், முடிச்சு மகனை வச்சு கொண்டு முகத்தான இமோஷன் அப்படி இருக்கு. So let's play this one. It can do justify. Hey, don't ever let somebody tell you you can't do something. Not even me. All right? You got a dream, you got to protect it. People can't do something themselves, they want to tell you you can't do it. You want something, go get it. Period. இந்த கிளிப் கேட்கக்குள்ளேயே இப்பயே ஒரு மாதிரி இருக்கு. இந்த கிளிப்புக்கு முதல் வந்து பாஸ்கெட்பால் ஆடி கொண்டிருப்பான். அப்ப வந்து அப்பா அம்மா விளையாடுவாங்க. மகன் சொல்லி கொண்டே இருப்பாரு, எனக்கு முடியல, எனக்கு இந்த ஷூட் பண்ண முடியல. அப்போ இவன் வந்து டவுன் ஆயிடுவான். டவுன் ஆயிட்டு வந்துச்சு, என்னால முடியலன்னு எரிஞ்சிட்டு போயிடுவான். போல வந்து இருந்துருவான். அப்படிதான் சொல்லுவான். யாருமே உலகத்துல யாருமே அப்பா நான் கூட உனக்கு சொன்னா நீ கேட்க முடியாது யாருமே சொல்ல விடாம இந்த பாட்டுல போய்க்கொண்டு
உங்கள் எல்லாருக்கும் கடைசியில் நாங்கள் முடிக்கிறது எப்படி சொன்னேன் சூப்பர் மோட்டிவேஷனோட உங்களோட ட்ரீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இவர் சொன்ன மாதிரி இல்லை விஸ்மிதா சொன்னார் இல்லை நீங்கள் சொன்னீங்க நான் தான் சொன்னேன். யாரையும் கான்டென்ட் சொல்லிட்டு முடிவு எடுக்க விடாதீங்க. எஸ் யூ கேன். வில் கேட்ச் யூ எபிசோட். See you. Bye.